हाय फ्रेंड्स इनकी मैगीஸ் கிச்சனில் நான் பண்ண போகிறது வந்து மோர் குழம்பு வடை போட்டு மோர் குழம்பு அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். தயிர், இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு தக்காளி, ஒரு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், இது வந்து 3 பச்சை மிளகா, தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இது வந்து தோரம் பருப்பு ஒரு ஸ்பூனு, அப்புறம் அரிசி ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உப்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், பெருங்காயம். இது வந்து நம்ம வடைக்கு அரைக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் இது இருக்குன்னா இதில் ஆனியன்லாம் எதுவும் போடாமல் இதை அரைச்சி வடை சுட்டு மோர் குழம்புல போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மோர் குழம்புக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். இந்த ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த தோரம் பருப்பும் அரிசியும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி, தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, தனியா, சீரகம். நம்ம இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம தயிரை மோராக்கிக்கலாம். இப்போ இந்த தயிர் வந்து ஒரு 4 இந்த சூப்பு ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம மோராக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா நிறைய ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தயிரை நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த அரிசியும் தோரம் பருப்பையும் ஊற வச்சு இந்த பேஸ்ட்டு, இஞ்சி, சீரகம், தனியா, தேங்காய் இதெல்லாம் போட்ட இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தாளித்து இதை ஊற்றுனதுக்கப்புறமா அந்த ஒரே ஒரு கொதி வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி தண்ணியாகவே வச்சுக்கோங்க நீங்களும். இப்போ நம்ம வந்து தாளிச்சுலாம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, பெருங்காயம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கிற இந்த மோரை ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம். இது வந்து ஒரு பபிள் வரணும் கொஞ்சம், அதாவது ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் பபிள் வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது அந்த பபிள் வரட்டும். மோர் குழம்பு ரெடியாக வரதுக்குள்ளே நம்ம இந்த வடையை அரைச்சிக்கலாம். வடை மாவு அரைச்சிக்கிறோம். 2 பச்சை மிளகா, உளுத்தம்பாவு, பெருங்காயம் நல்லா நிறைய போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு. இப்போது இந்த மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வடை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டோம். அடுத்தது வடையை சுட்டு எடுத்து இந்த மோர் குழம்புல போடலாம். இப்போ நான் வந்து வடை மாதிரி போட போகிறதில்ல, சின்ன சின்ன இதுவாக போட போகிறேன். நான் இந்த சைட்லேயே வந்து மோர் குழம்பு இன்னும் பபிள்ஸ் வரல. ஸோ அதுக்குள்ளே நம்ம வடையை சுட்டு அந்த இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடை மாதிரி கூட சுட்டு போட்டுக்கலாம். இப்போது இந்த உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கலரில் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து ஆனியன் போடுறதுனால இது இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ இதை எடுத்து இந்த மோர் குழம்புல போட்டுக்கலாம். இன்னும் மோர் குழம்பு அந்த பபிள்ஸ் வரல. ஸோ இதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த வடை மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷும் எதுவுமே வேண்டாம். ஏன்னா இதுலேயே இந்த வடைலாம் போட்டுருக்கிறதுனால அதே வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.